ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். மீன்லேயே ரொம்ப டேஸ்ட்டான மீன் இந்த மத்தி மீன் தான். முள் நிறையா இருக்குதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே வயிற்று பகுதியில் இருக்கிற மீன் முள்ளெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மீன். விலையுமே ரொம்ப சீப்பானது. பொரிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு நம்ம மசாலாலாம் வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 பூண்டு பல், 2 பெரிய சைஸ் வெங்காயமும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறாந்தா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பழமான தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான மசாலா தூளும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்பு தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு தூள்னால் மல்லி, ஜீரகம், மஞ்சள் இதெல்லாம் கலந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயில் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி மண் கடாயில் தான் செய்ய போகிறேன். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே நம்ம அரைச்சோம் இல்லையா, வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதிலே வதக்கி விட்டுறலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி நிறையா புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசல் இது கூட சேர்த்துருங்க. குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். நம்ம மண் பாத்திரத்தில் வச்சுருக்கனால குழம்பு வந்து சீக்கிரமாக திக்காயிடும். அதனால் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். மசாலாவோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் எது பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீனை சேர்த்துடலாம். மீனை நல்லா கழுவிட்டு நல்லா உப்பும் போட்டு உரசிக்கோங்க. இதில் குட்டி குட்டி செதிலாம் இருக்கும். உப்பு போட்டு உரசிட்டிங்கன்னா அது நல்லா ஆகிடும். நான் தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல ஒரே பக்கமாக போடாமல் பரவலாக இது போல் ஒவ்வொரு பக்கமாக போட்டு விடுங்க. மீனை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ இது மேலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும். இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா மீன் வந்து நொறுங்கிடும். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன்லேயுமே நல்லா உப்பு புளிப்பு எல்லாம் நல்லா ஊறி நிற்கும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு நல்லா தக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மீன் எதுவுமே உடையலை, குழம்புமே நல்லா திக்காக கரெக்டாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம். நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பாடு வச்சுட்டு இந்த குழம்புமே நல்லா சூடாக வச்சுருக்கணும். அப்படியே போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்குமே நல்லா இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் மீன் வறுத்துட்டு கொஞ்சம் மீனை வந்து குழம்பு வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது முள்ளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்காமல் விட்டுறாதீங்க. முள்ளெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா வயிற்று பகுதியில் இருக்கிற முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.
இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.